ராகி மாவுலயே சப்பாத்தி மாதிரி போட்டு கண்டிப்பாக சொல்கிறேங்க. நம்ம டாக்டர் சிவராமன் சார் சொன்ன மாதிரி ராகி வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாரும் சாப்பிட்லாம். அந்த ராகி பார்த்தீங்கன்னா கூழாவோ களியாவோ கொடுத்தா குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் பிடிக்காது. அதுக்கு இந்த மாதிரி சப்பாத்தியாக செஞ்சு லஞ்சாக கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நல்லா புசு புசுன்னு இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட அளவுகள் எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நல்லா தண்ணி காஞ்சதுக்கப்புறமா அதில் உப்பு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ராகி மாவை சேர்த்து அதை வந்து நல்லா கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே மூடி வச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக டஸ்ட்டு மாவு போட்டுட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி திரட்டிட்டு இது பார்த்திங்கன்னா சைடெல்லாம் கொஞ்சம் விரிசல் விட்ட மாதிரி தான் வரும். அதனால இந்த மாதிரி ரவுண்டாக நல்லா ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தவாவில் போட்டு சப்பாத்தி மாதிரி ஃப்ரை பண்ணோம்னா நல்லா புசு புசுன்னு சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடும். ராகி சப்பாத்தி எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறவங்க கமெண்ட்டில்